டைம் இப்போ டைம் எவ்வளோ? 11:40. 11:40. 11:40. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையிலே பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கர்த்தர் இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். இது ஓய்வு நாள், பரிசுத்த நாள். இந்த நாளிலே நாம் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியம், சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் வரை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். இந்த 18 வசனங்களில் இருக்கிற ஒரு சம்பவத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இதனுடைய முதல் வசனத்தை மாத்திரம் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எலியா, வாசிங்கம்மா. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் யெசபேலுக்கு அறிவித்தான். இந்த நாளிலே காலை வேளையில எலியாவை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய மத்தியில கூட ஒரு எலியா இருக்கிறார். எலியாக்களுக்குள் தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை குறித்து இதை நாளிலே சற்று ஆழமாக தியானிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினதினாலே கர்த்தர் வானத்திலிருந்து மலையை கர்த்தர் வர பண்ணினார். இன்னொரு முறை அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினதினாலே வானத்தின் மதங்கள் எல்லாம் அடைத்தார். இந்த எலியாவை கொண்டு ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்தார். இந்த 1 ராஜாக்கள் 19:9 சொல்லுகிறது: எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தார். எலியாவுடைய தொடக்கம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது: திஸ்பியனாகிய எலியா. எனக்கு அருமையானவர்களே, நன்றாய் கவனிங்க. இந்த எலியா திடீரென்று ஆகாபின் நாட்களிலே எழுப்பி வருகிறார். ஆகாபுடைய நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிறது. ஆகாபுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில அருவருப்பாய் இருக்கிறது. ஆகாப் செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரை விமர்சிக்க வைத்தது. ஆகாபுடைய மனைவி, அவன் திருமணம் செய்ததான இடம், அவன் திருமணம் செய்த மனைவி ஒரு மோசமானவளாக இருந்தார். ஆகாபுடைய மனைவியினுடைய பெயர் யெசபேல். யெசபேலுடைய ஆவிகளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. இந்த ராஜாங்கத்தை ஆண்டவர் ஆகாபுக்கு கொடுத்தாலும், ஒரு இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஆகாபை ஆண்டவர் நியமித்தாலும், முழு அதிகாரத்தை யெசபேலுடைய மனைவி கையில கொடுக்கிறார். இப்போ அந்த யெசபேலும் ஆகாபும் சேர்ந்து இதுக்கு முந்தின அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா எவ்வளவு மோசமான காரியங்களை தேசத்துல செய்யணுமோ அவ்வளவு மோசமான காரியங்களை தேசத்துல செய்யறாங்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்து ஆண்டவர் மிகுந்த வேதனை அடைந்து எலியா என்கிற ஒரு தேவ மனுஷனை எழுப்புகிறார். எலியாவை கர்த்தர் எழுப்பி அந்த இடத்துல ஆகாபுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆகாபுக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவர் இந்த எலியாவை தேவனுக்கு முன்பாக பயன்படுத்துகிறார், அந்த ராஜாவுக்கு முன்பாக பயன்படுத்துகிறார். இந்த 19:1 சொல்லுகிறது: எலியா செய்த எல்லாவற்றையும், குரலிலே சொல்லுங்களேன், எலியா செய்த எல்லாவற்றையும். எலியா செய்யல, எலியாவுக்குள்ள தேவன் செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? எலியாவுக்குள்ள தேவன் செய்தார். என கருமையானவர்களே, இந்த காலையில இந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும் எலியாவின் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். எலியாவை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்தவர்
உங்களை கொண்டும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எலியாவை கொண்டு அந்த நாட்கள்ல ஆகாவுக்கு முன்பாக, எசபேலுக்கு முன்பாக உங்களை பயன்படுத்துவதற்கு இன்றைய நாட்களிலே கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, எலியா பாடுள்ள ஒரு மனிதனாக எழும்பி வருகிறார். வேதம் அவரை குறித்து சொல்லும்போது திஸ்பியன் என்று சொல்லுகிறது. இந்த திஸ்பியன் என்றால் என்ன? ஒரு பரிசுத்தவான். இப்படியாக இஸ்ரவேலிலே அந்த ரப்பாக்கள் என்று சொல்லுகிற யூத ரபிகள் இப்படி சொல்றாங்க, தன்னுடைய சொத்துக்களை இழந்து, தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள், தனக்குண்டான எல்லாத்தையும் இழந்து, ஒருவனிடத்தில் அடிமையாய் போய் வேலை செய்து, அந்த அடிமைகளிலும் அடிமையாயிருந்து, தனக்கு எதுவுமே இல்லாமல் அவன் வெற்றிடமாக வெறுமனமாய் அவன் ஒன்றுமே இல்லாதவனாய் இருக்கிறானா, அவனுக்கு பெயர் தான் திஸ்பியன் என்று ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லுகிறார். இன்னைக்கு இந்தியாவில் இப்படி ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஒரு பெரிய பணக்காரனாய் இருந்து கடனாளியாகி அவன் எல்லாம் இழந்து போய் அவன் நடுவில் நிற்கும் போது, அந்த பணம் கொடுத்தவங்க கடன் கேட்க வந்தவங்க அவங்ககிட்ட கடன் கேட்க வரும்போது அவங்ககிட்ட கொடுக்க வழி இல்லாத போது அவனுக்கு பேர் என்று சொல்வார்களா, ஒரு திவாலானவன், திவால் நோட்டீஸ் ஓட்டிட்டா அவனுக்கு எந்த கடனையும் அவனை திருப்பி என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த எலியாவை தேவன் ஆகாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். ஆகா முன்பாக போய் சொல்றாரு, நான் வாயை திறந்து சொல்லும் அளவு 3 வருஷம் 6 மாசம் தேசத்தில் என்ன செய்யாது, மழையே வராதுன்னு சொல்ற. திரும்ப சொல்றாரு, இப்ப நான் சொன்னாதான் இந்த தேசத்துல மழை வரும். எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்துல எலியாவை கொண்டு ஆண்டவர் காகங்களை போஷித்தார். இந்த காகங்கள் காலை மாலை அப்பம் கொடுத்தது. இந்த எலியா அதே இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். கேரியத்திலிருந்து ஒரு விதவை வீட்டுக்கு கொண்டு போகிறார், சாரிபாத். இந்த சாரிபாத்தினுடைய வீடு இந்த சீதோனில் இருக்கிறதான ஒரு பட்டணத்துக்குள்ள இருக்கு. இந்த சீதோனில ஒளிமுக வாசல்ல இந்த சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு எலியா போறார். இங்க இந்த சீதோன் யாருடைய மகன் கேட்டா, இதுக்கு முந்தின அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் 16ல 30ல படிச்சீங்கன்னா, உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். நேபாத்தின் குமாரனாகிய எரபயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தார் போல் சீதோனின் ராஜாவாகிய ஏர்பாகாலின் குமாரத்தி யேசபேல். சொல்லுங்களேன், சீதோனின் ராஜா இந்த யேசபேல் வேற யாரும் இல்ல, சீதோனின் ராஜா குமாரத்தி, ஒரு ராஜாவுடைய மக. ஆக இந்த ஆகா கட்டியிருக்கிற ஒரு பிள்ளை ஒரு ராஜகுமாரத்தி, ஒரு ராஜாவுடைய மக, ஒரு யேசபேல். இந்த யேசபேல இவன் திருமணம் செய்திருக்கிறார். இந்த சீதோனில பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஒரு மலேசியாவுக்குள்ள இருக்கிற இந்த ஜகூர் இருக்கிற பட்டணத்துல இருக்கிற இந்த இடம் போல அந்த சீதோன் என்கிற தேசத்துல அந்த சாரிபாத் என்கிறதான அந்த ஊர்லயே எலியாவை கற்றுக்கொண்டு போகிறார். சொல்லுங்க. ஆனா பாருங்க, இந்த எலியா செய்த எல்லாவற்றையும் யேசபேல் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு என்ன சொல்லுகிறார், இதே போல எப்படி பாகால்களை, என்னுடைய தீர்க்கதரிசிகளை, தோப்புகள் ஆராதிக்கிற அந்த தீர்க்கதரிசிகளை, என் பலிபீடத்துக்கு முன்னாடி ஆராதனை செய்கிற தீர்க்கதரிசிகளை எலியா கொண்டு போய் வெட்டினாரோ, அதே போல நாளைக்கு இந்த எலியாவின் தலையை நான் வெட்ட போகிறேன் என்று யேசபேல் சொன்னான். வேதம் சொல்லுது, இதை படிக்க நேரம் இல்ல. இந்த வார்த்தையை எலியா கேட்டவுடனே அவன் தன் பிராணனை காக்க ஓடி போய் ஒரு இடத்துல தஞ்சம் புகுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த எலியாவை குறித்து இந்த நாளில் ஒரு செய்தியை தலைப்பாக உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், இந்த 19ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 7வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சொல்வீங்களா? இந்த காலவெளியில உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை இப்படி சொல்லணும் நான் விரும்புறேன், நான்
பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஓட்டத்தை முடிப்பதற்கு என்று கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தை ஓடி முடித்து விட வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்து விடவில்லை. ஒரு குறுகிய வட்டத்தில் ஓடுவதற்காக எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய ஓட்டம் ஜெயமோடு ஓடி முடிப்பதற்கு, சரியாய் ஓடி முடிப்பதற்கு, அந்த ஓட்டம் வெகு தூரமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் பிடிக்கும் வரைக்கும் ஓடி முடிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உங்களையும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை என்னை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், உங்களை என்னை அழைத்தவர் அவர் நீதி உள்ளவர். ஒரு மனுஷன் அழைத்து நீங்களும் நான் வரவில்லை, அவர் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த எலியா பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இப்ப என்ன நடக்குது? இந்த எலியாவை யெசபேல் மிரட்டுறான். கீழே இருக்கிற 19ல 2வது 3வது வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னா, நாளைக்கு நீ எப்படி என்னுடைய தீர்க்கதரிசிகளை என் கூட்டாளிய கொன்னையோ எலியா, அதே மாதிரி உன்னையும் நாளைக்கு நான் கொன்னே போடுவேன், உன்னை கொன்று தீர்த்துருவேன் என்று சொல்லி யெசபேல் ஒரு கங்கணம் கட்டுறான். இந்த சத்தத்தை கேட்டவுடனே எலியாவுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்படுகிறது. இந்த எலியா பயப்பட காரணம் என்ன? இந்த எலியாவுக்குள்ள இந்த பயம் வர காரணம் என்ன? ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, சில நேரத்துல மாம்சமான மனுஷன் நம்ம, பலவீனமான மனுஷன் நம்மால என்ன செய்ய முடியும்? ஆனா வேதம் சொல்லுகிறது, பவுல் இப்படி சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உடலிலேயே சொல்லுங்களேன். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். எலியா போல சில நேரத்துல ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். சில நேரத்துல இந்த எலியா போல பயப்படுகிற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். பாருங்க, எலியா சாதாரணமான அல்ல. திடீரென்று போய் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் ஒருவன் எழுப்பி போய் நின்று, நான் சொல்லாம தேசத்துல மழை என்ன செய்யாது, வராதுன்னு சொல்லணும்னா அவர் சாதாரணமாக இருக்க முடியாது. கர்த்தர் இந்த எலியாவை அசாதாரணமானவரை பயன்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது, அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாமம் வல்லமை உள்ள நாமம். இந்த நாமம் அற்புதங்களை செய்கிற நாமம். இந்த நாமம் பிசாசுகளை துரத்துகிற ஒரு நாமம். இந்த நாமம் துரைத்தனங்கள் அந்தகாரங்களை கட்டி மேற்கொள்ளுகிற ஒரு நாமம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த காலவெளியில் சொல்லுகிறவர்களை பார்த்து, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருவை விலப்படுகிறதுக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரமுள்ள நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தூக்கி எடுக்கிற, மீட்டெடுக்கிற ஒரு நாமத்தை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய எல்லா புலங்களும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை அவர் உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த நாமத்தை அறிந்திருந்த இந்த எலியா, பாருங்க, முதல் வார்த்தை 17ல 1 ராஜாக்கள் 17ல 1ல சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான். அந்த வார்த்தை படிங்க, 17:1. கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி, என் வார்த்தை அல்லாமல் இந்த வருஷங்கள்ல பனியும் இருக்காது, மழையும் இருக்காது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சொல்லுவோமா? என கடுமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் சாத்தானுக்கு முன்பாக இல்ல, பலவீனத்துக்கு முன்பா இல்ல, பாவத்துக்கு முன்பா இல்ல, உலகத்துக்கு முன்பா இல்ல, அசுத்தத்துக்கு முன்பா இல்ல, பிசாசின் கைகளிலே இல்ல, பலவானுக்கு முன்னாடி இல்ல. உங்களை கர்த்தர் அவருக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். அதனாலதான் எலியா கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறானா. ஒரு காலம் வரும்போது பாருங்க, எலியா முதல்ல கேரியத்துல
கிட்டத்தட்ட ஒரு சில வருஷங்கள், அதாவது 3 வருஷம் 6 மாசம், 1 வருஷ காலத்துக்கு கொஞ்சம் குறைவாக இந்த கேரியத்தில் இருக்கிறார். காகங்கள் ஆகாரம் காலை மாலை கொடுக்குது. அடுத்தது அங்கிருந்து சாரிபாத்துக்கு போ அப்படின்றார். இந்த சாரிபாத்து ஏற்கனவே சொன்னேன், சீதோனின் ராஜாவுடைய சொந்த பட்டணம். சீதோனில் இருக்கிற சாரிபாத், அந்த இடத்துல ஒளிமுக வாசல். அங்க ஒரு அம்மா வர்றாங்க. நமக்கு இந்த கதை தெரியும், விசுவாசிகள் வீட்டுல நீங்க படிக்கணும். இந்த சம்பவத்துல அங்க போய் அந்த அம்மா சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் என்ன கொடு, பசிக்கு ஆகாரம் கொடு. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா இந்த பஞ்ச காலத்துல, இந்த பஞ்சம் வருஷ கணக்கா இப்ப ஓடிட்டு இருக்குது. இந்த பஞ்சத்துல நானும் என் பிள்ளையும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, கொஞ்சம் அப்பம் இருக்கு, அதுக்காக சுடுறதுக்கு கொஞ்சம் விறகு பொறுக்க வந்திருக்கிறேன். இதை நாங்க சுட்டு சாப்பிட்டுட்டு இனி கொஞ்ச நாளுக்குள்ள நாங்க 2 பேரும் சாக போறோம். எங்க நிலைமை இதுதான். இப்ப வந்து எனக்கு சோறு கொடுன்னு கேட்கறீங்க, எங்களுக்கு இருக்கிறத உனக்கு பங்கு கொடுத்துட்டா என் வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? ஆனா எலியா சொல்றாரு, முதல்ல எனக்கு கொடு, பிறகு நீ சாப்பிடலாம். இந்த 2வது ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை எலியா சொன்ன உடனே நம்ம கீழ்ப்படுத்தி கொடுக்கிறாங்க. கொடுத்த போது அவள் வீட்டுல மா பிசைகிற எண்ணெயோ பானையோ அவருடைய எல்லா களஞ்சியத்தையும் கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லேலூயா, ஆண்டவர் பெருக பண்ணினார். அடுத்ததாக 18ஆம் அதிகாரத்துல அந்த முதல் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, அந்த அநேக நாள் சென்ற பின்பு திரும்ப ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீ போய் யாருக்கு உன்னை காண்பிக்கணும்? ஆகாவுக்கு காண்பிக்கணும். ஆகாவுக்கு போய் சொல்லு, என் வாக்கினால் அன்றி இந்த தேசத்துல மழை பெய்யும் என்று சொல்லி அப்படின்றார். திரும்ப போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றார். இந்த இடைப்பட்ட காலத்துல அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த பாகாலுடைய ஆட்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில யுத்தம் நடக்குது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு தினந்தோறும் யுத்தம் இருக்கிறதா? நீங்கள் தினந்தோறும் மாம்சத்தோடு போராடுறீங்களா? எனக்கு அருமையானவர்கள், ஐயா என்னால ராத்திரி தூங்க முடியல, என்னால சரியா ஜெபிக்க முடியல, என்னால ஆண்டவரோட நெருங்க முடியல, என்னால பரிசுத்தமா வாழ முடியல, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்று உணர்ந்து கூட நான் உணராம இருக்கிறேன், என்னால சரியா விடுதலை பெற முடியல, எனக்குள்ள இன்னும் அந்த கட்டு விடுதலை ஆகல, எனக்குள்ள இன்னும் அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளல, என்னால ஆண்டவருக்காக ஏதோ ஒரு செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால செய்ய முடியல நினைக்கிறீங்களா? இந்த காலங்களில் கர்த்தர்களை பார்த்து பேசுகிறார். எலியாவுக்குள்ள சில நேரத்தில் ஒரு மனுஷனா இருந்தாலும், ஒரு பாடுபவனா இருந்தாலும், அவனுக்குள்ள சில பலவீனம் இருந்தாலும், உங்களை இந்த காலங்களில் எலியாவை பலப்படுத்தினது போல உங்களுடைய பயணத்தை எப்பொழுது இயேசு உங்களை பிடித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, அந்த அழைப்பில் உங்களை தெரிந்து கொண்டாரோ, அந்த அழைப்புக்கு உண்மை உள்ளவராக நீங்கள் வெகு தூரம் பயணம் செய்து அவருடைய ராஜ்யத்தை பிடிக்கும் வரைக்கும், அவருடைய அரசாட்சியில் 1000 வருஷம் அவரோட இருக்கும் வரைக்கும் உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து செய்வதற்கு அவர்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு நிலையை சொல்லுவோமா? உங்களை பலப்படுத்துகிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய பிசினஸை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஃபியூச்சரை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கேரியரை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களை பலப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அங்க 850 பாகால்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அங்கே பாகால்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர்களுடைய தெய்வங்களை கூப்பிட்டு கொண்டு கைகளை கால்களை கத்திகளாக கீறிக்கொண்டு அவர்கள், ஐயோ பாகாலே எங்களுக்கு உத்தரவு கொடு, எங்களுக்கு பதில் கொடு என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு கதறி நிற்கிறாங்க. ஆனால் எலியா இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி நீங்கள் நேரம் இல்லாதபடினால அதுல 18ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும்போது 30ஆவது வசனத்தில் இருந்து அதில் பார்க்கும்போது அதுல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என்கிட்ட வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அல்லேலூயா. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். எந்த இடத்துல உங்களை சாத்தான் தகர்த்திருக்கிறானோ, எந்த இடத்துல உங்களுடைய ஊழியத்தை தகர்த்திருக்கிறானோ, எந்த இடத்துல பிசாசு உங்கள் குடும்பத்தை தகர்த்திருக்கிறானோ, எந்த இடத்துல தேவனுக்காக எழுத முடியாதபடி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாதபடி, ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்ய முடியாதபடி அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் தடுத்திருக்கிறானோ, அந்த காரியத்தை இந்த நாளிலே
அவர் சரி பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் சரி பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவர் சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த எலியா அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்று பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின்படியே யாக்கோபுடைய குமாரரால் 12 நாமங்கள் அதற்கு சொல்லி 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தின் சுற்றிலும் அவர் தானியம் வளர்க்கிற 2 படி விதைத்தக்கதான இடமான ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணினார். விறகுகளை அடுக்கினார். ஒரு காலையை சந்து சந்தாய் துண்டு துண்டாக விறகுகளின் மேல வைத்தார். பிற்பாடு ஒரு 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாங்க பலிகளின் மேலே விறகுகளின் மேலே ஊற்றுங்கள் என்றார். திரும்ப ஊற்றினார்கள். இப்படி 12 குடம் தண்ணீரை ஊற்றினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். அதுல 37-8 வாசிக்கலாமா? அங்கே ஒரு ஜெபம் செய்கிறார். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும். தேவரீர் வாசிப்போமா? கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். சொல்வீங்களா? மறுபடியும் திருப்புவார். நீங்கள் இதுவரைக்கும் காணாதவைகளை கர்த்தர் திரும்ப செய்வார். உங்கள் சத்துரு எதை பிடிச்சு போயிருக்கிறான்? உங்ககிட்ட இருந்து எதை திருடிட்டு போயிருக்கிறான்? உங்கள் அபிஷேகத்தையா, உங்க பரிசுத்தையா, உங்களுடைய ஜெப வாழ்க்கையா, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தையா, உங்களுக்குண்டான ஆசீர்வாதங்களையா, உங்கள் பிள்ளைகளையா, உங்கள் கணவரையா, உங்கள் மனைவியையா, உங்களுக்குண்டான எந்த இடத்தை சாத்தான் திருப்பினானோ, பிடித்து கொண்டு போனானோ, அதை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் திரும்பும்படி செய்வார். அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் திரும்பும்படி செய்து ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, அக்கினி இறங்கி அக்கினியை பார்க்க செய்தார் கர்த்தர். இன்றைய நாளிலே சத்துரு உங்கள் களத்தில, சத்துரு உங்கள் இடத்துல, சத்துரு உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு உங்களுடைய பாளையத்துல சாத்தான் எந்த இடத்துல அவன் கை வைத்திருந்தாலும் பிசாசின் தந்திரங்களை முறிக்கத்தக்க ஒரு தெய்வீக வல்லமையை கர்த்தர் உங்களுக்காக அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். சத்துருடைய எல்லா கிரியைகளையும் அழிக்கத்தக்க ஒரு தெய்வீக வல்லமை இந்த நாளிலே கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது மேலிருந்து கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் அடுத்ததாக வாசிங்க மண்ணையும் பட்சித்து போட்டது. வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் இதை கண்டபோது முகம் முன்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம். எனக்கு அருமையானவர்களே, அவர் அல்லாமல் இந்த உலகத்திலே ரட்சிப்பு இல்லை. அவர் அல்லாமல் இந்த உலகத்திலே மீட்பு இல்லை. எலியாவின் நாட்களிலே பரலோகத்தின் அக்கினியை பார்த்தவர் எலியா, பரலோகத்தின் மன்னாவை பார்த்தவர் எலியா, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தவர் மோசித்தார். ஆனால் இத்தனை பெரிய மகிமையான ஊழியத்தை செய்தவர் எலியாவுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு பயம், திடீரென்று ஒரு மரண பயம், திடீரென்று ஒரு வண்டியில பயம், திடீரென்று ஒரு மான பயம், திடீரென்று ஒரு மன பயம். இந்த நாட்களிலே கடைசி நாட்களாக இருக்கிறபடினாலே சில சத்துருக்கள் உங்களை மனதை கட்டி வைத்திருக்கலாம். சில பிசாசி வல்லமைகள் உங்களை வண்டியில தடை செய்திருக்கலாம். சில அந்தகாரத்தின் வல்லமைகள் உங்களுடைய ஆத்மாவை திருடி இருக்கலாம். சில நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு விதமான மரண பயத்தை கொண்டு வந்திருக்கலாம். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, மரண பயம் இருக்கிறதா? மண்டியிட பயப்படுகிறீர்களா? சில நேரத்தில் மானம் போய்விடுமோ, உறவர்களே மறந்து விடுவார்களோ, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்முடைய குடும்பத்தார் மறந்து விடுவார்களோ, தாய் தோப்பர் மறந்து விடுவார்களோ, பிள்ளைகள் மறந்து விடுவார்களோ என்ற சில சூழ்நிலையில ஆண்டவரை சில நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடாது. சில நேரத்தில் மனதிலே ஒரு விதமான பயம் ஏற்படுகிறதோ, இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய பயத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் பேசுகிறார். உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானது அல்ல,
அவர் எலியாவின் ஆவியானவர். அல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? இந்த காலவெளியிலே இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் பார்த்து கர்த்தர் பேசுகிறார். உங்கள் பெயரை சொல்லுங்கள். உங்கள் தேவன் எங்கே? நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவர் வேறு யாரும் எங்கேயும் இல்லை, அவர் உங்களோடவே இருக்கிறார். அப்படி பரிசுத்தவான்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களோடு கூட இருந்து உனக்காக செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கர்த்தர் விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை? இன்னொரு முறை சொல்வீங்களா? இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த சப்தத்தை கேட்கிற அன்பு தேவர்களே, இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? இந்த செய்தி உங்களுக்கு காதில் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள், என்னை அவர் விட்டு விலகவில்லை, என்னை அவர் கைவிடவில்லை, என்னை விட்டு நான் குடும்பத்தை தனிமைப்படுத்தவில்லை, என்னோடு இருக்கிறார். எலியாவுடைய கர்த்தர் இருந்தார். வானத்திலிருந்து அக்கினியை பார்த்தவர் இந்த எலியா. வானத்திலிருந்து தேவனுடைய வல்லமையை பார்த்தவர் இந்த எலியா. காவல்கள் கையிலிருந்து அப்பத்தையும் மீனையும் பார்த்தவர் இந்த எலியா. கொடுமையான பஞ்ச காலத்தில் மழையே இல்லாத போது அங்கே தண்ணீர்கள், நிலங்கள், குளங்கள், குட்டைகள், ஏரிகள், கண்ணாடிகள், நீர்நிலைகள் எல்லாம் வளர்ந்து கிடந்த காலத்திலே ஆண்டவர் இந்த சாதிவார விதவைகளை வைத்து மோசிக்க வைத்தவர் எலியா. 8 பாவங்களுக்கு முன்பாக கர்த்தரே என்று முழங்க செய்தவர் எலியா. அது மாத்திரமல்ல, இந்த எலியாவின் நாட்களிலே 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் எலியாவை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியா கர்த்தருக்கு மிகுந்த பயந்தவனாய் இருந்தோம். அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் பாதுகாக்கிறார். ஒரு 100-150 தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த எலியா ஒவ்வொருவரும் பாதுகாத்தபடினாலே கர்த்தருடைய சத்துருக்களுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்தில் 41, 42, 40 படிக்கிறோம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசியில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவளை பிடியுங்கள். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையில கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். அல்லேலூயா. பாகால்களை வெட்டி போட்டான். 10 பேர் இழந்த யுத்தம் பண்ணல, ஒரே ஒரு எலியா. வேதவசனம் 1000 பேரையும் 20 பேரை துரத்துவார்கள். 10,000. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருந்தால், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் ஒவ்வொரு நாள் விசுவாசித்தால், உங்களை கொண்டு கர்த்தர் 1000 10,000 கொண்டு கர்த்தர் கிருபை செய்வார். ஏனென்றால் உங்களால் அது கூடாது, தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த எலியா கிட்டத்தட்ட எத்தனையோ தீர்க்கதரிசிகளை போய் வெட்டி போட்டவர். ஒரே ஒரு பட்டயம் கிதியோனுடைய கைகளில் இருந்த அந்த சிங்கத்தின் தாரை கொண்டு கிட்டத்தட்ட எத்தனையோ சில மனிதர்களை கொண்டு போட கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவர் சிம்சோனை வல்லமையை பயன்படுத்தினார். தாவீதுக்கு யுத்தம் தெரியாது, ஒரு ஆடுகளை பேச்சுக் கொண்டிருந்தவன், ஆனால் ஆடுகளுக்கு பின்னே இருந்தவனை யுத்த புருஷனாய் மாற்றினார். தாவீது சொல்லும்போது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே பதிலை தாண்டுவேன். பயப்படுகிறீர்களா? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில், ஐயோ என்னால் மேற்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை, என்னால் போராட முடியவில்லை, என்னால் ஜெயிக்க முடியவில்லை, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இந்த உபத்திரவம் என்னை மிகவும் மிகவும் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது, பிசாசு கிரியைகள் என்னை நெருக்குகிறது, எனக்கு பலனில்லை, எனக்கு ஜீவன் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை என்று பயந்து கலங்குகிறீர்களோ? இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. இதையோட பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. உன்னை அழைத்தவர்
அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மரண பரியந்தம் நடத்துவார். பாருங்க, இவ்வளவு பெரிய காரியங்களை செய்த எலியா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு போய் தன் வேலைக்காரரை அங்கே நிறுத்திவிட்டு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூளை செடியின் கீழே போய் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அல்லேலூயா. சாக வேண்டும். எலியா சாக வேண்டுமா? இல்லை சுழல் காட்சியில் இருந்து பயன்படுத்தப்பட வேண்டுமா? எலியா ஒரு இஸ்ரவேலுக்காய் பயந்து சாக வேண்டுமா? இல்லை ஒரு சுழல் காட்சிக்காய் காத்திருக்க வேண்டுமா? எலியா ஒரு பெண்ணுடைய அந்த பயத்துக்காக மறிக்க வேண்டுமா? இல்லை அக்கினி மதம் குதிரை வீரர்கள் வந்து எலியாவை படலத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த காலைகளில் உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த போராட்டம், இந்த பாடு, இந்த சூழல், இந்த நெருக்கம், இந்த அவமானம், இந்த கேவலம், இந்த நிந்தை, இந்த வியாதி, இந்த கண்ணீர், இந்த தரித்திரம், இந்த வறுமை, இந்த நெருக்கம், இந்த ரட்சிப்பில்லாத சூழ்நிலை, இந்த பிள்ளைகளை குறித்த பாடம், கணவனை குறித்த பாடம், குடும்பத்தை குறித்த பாடம், இவர்களை பற்றி நீ கவலைப்படாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர்களை விசாரிக்கிற வாரத்தையால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே எலியா சொல்கிறார், இத்தனை பெரிய அற்புதங்களை செய்தவர். ஆபங்களை வெட்டினார், வானத்தின் அக்கினியை அனுப்பினார், சாய்வார் வீட்டில் ஒரு வறுமையை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட காலங்கள் காலை மாலையும் அப்பமும் இறைச்சி உணர்ந்து கொடுத்தது. ஆனா இப்ப பாருங்க, ஏசபேலுக்கு நேரடியாக சொன்னா, ஏன் நிர்பந்தசிகளை எப்படி கொன்னையோ அதே மாதிரி உன்னை நான் கொல்லுவேன், அவ்வளவுதான். ஆனா கொல்லுவேன் பயப்படுத்தினான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா? பிசாசு கொல்ல மாட்டான், கொல்றேன்னு பயப்படுத்துவான். அவன் பயத்தை கொண்டு வருவான். வேதம் சொல்லுவது, தேவர்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல். எல்லாரும் சொல்லுங்க, பயத்தின் ஆவியை கொடாமல், பயத்தின் ஆவியை கொடாமல். நீங்க சொல்லணும், எனக்குள்ள கொண்டு வருகிற பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ. எனக்குள்ள கொண்டு வருகிற கலக்கத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ. இந்த ஊழியம் வளருமா? என் குடும்பம் நல்லா இருக்குமா? பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா? பிசினஸ் நல்லா இருக்குமா? பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருப்பாங்களா? எதிர்காலம் எப்படி இருக்குமோ? என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குமோ? என் கணவர் எப்படி இருக்காரு? என் சூழல் எப்படி இருக்கு? என்ன தெரியலையே அப்படிங்கிற பயம் வருவானா? இயேசு நாமத்தில் சொல்லுங்க, இந்த பயத்தின் ஆவியை இயேசு நாமத்தில் என் குடும்பத்தை என்ன விட்டு வெளியேறி போ. எலியா எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. இயேசுவுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய ஆள். ஆகாவுக்கு முன்னாடி ராஜா போய் சொன்னாரு, ஏ ராஜா ஆகாவே, நான் வாயை திறக்காம மழை வராது. அல்லேலூயா. நான் சொல்லாம மழை வராது, நான் சொன்னா மழை வரும். கர்த்தர் நம்முடைய நாவிலே அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். விசுவாசியே, என் அன்பு தேவர்களே, இதை கேட்கிற தேவஜனமே, உன் நாவில நீ என்ன சொல்ற? தினந்தோறும் வாயில் எதை வைக்கப்பட்ட? ஒவ்வொரு நாளும் வாயில் எதை பேசுற? விசுவாசத்தை பேசுறா, அவிசுவாசத்தை பேசுறா? ஐயோ நான் பலவீன, ஐயோ நான் வியாதி, ஐயோ எனக்கு கஷ்டம், ஐயோ என்னால முடியாது, ஐயோ என்னால தெரியாது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ 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 என்று சொன்னால் ஆபத்து. ஐயோ என்று சொல்லாம ஐயோ என்று போலாம், இயேசுன்னு சொல்லு. ஐயோ என்று போலாம், கர்த்தர் நல்லவர் சொல்லு. வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு
கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். உண்மை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எலியா சொல்றார், போன கர்த்தாவே என் ஜீவன் என்ன செய்யுங்க, எடுத்துக்குங்க. ஒரு சமயம் எலியா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா, அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுன்னா, அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவருடைய ஜீவன் எடுத்திருந்தாருன்னா, சுழல் காற்று இருந்திருக்குமா, அக்கினியாக இருந்திருக்குமா, ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமா? இல்ல. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்திருக்கும் போது ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிரதான தூதரோட எக்கால சத்தத்தோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவோம். அப்பொழுது உயிரோடு நாம் எதிர்கொண்டு போவோம். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவரோட எழுந்திருக்கிற வருகையில ஆயத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. இந்த எலியா பாடுள்ளவன் தான், கருத்தா ஜெபம் பண்ணவர் தான். ஆனா இங்க எப்படி ஜெபம் பாருங்க, அந்த ஜெபத்தை நீங்க படிச்சு பாருங்க. 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசிகள் வீடுகளில் நீங்க பார்க்கிறவங்க கண்டிப்பா நீங்க படிக்கணும். உங்க ஜெபம் இந்த மாதிரி ஜெபமா இருந்தா கர்த்தரை விரும்பாத ஜெபம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜெபம், கர்த்தரை இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டா. போன கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கோ, போன கர்த்தாவே எனக்கு ஊழியம் வேண்டாம், போன ஆண்டவரே எனக்கு இந்த விசுவாச போராட்டம் வேண்டாம், போன ஆண்டவரே என் கணவனோட மனைவியோட பிள்ளைகளோட இந்த போராட்டம் எனக்கு போன ஆண்டவரே சொல்லாத. உனக்கு கொடுத்தது குடும்பத்தை கொடுத்தது கர்த்த, ஊழியத்தை கொடுத்தது கர்த்த, பிள்ளைகளை கொடுத்தது கர்த்த, உன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. பாருங்க, வெளியே ஜெபம் பண்றாரு, சூறை செடிக்கிறவரை படுத்துக்கிறார். தீர்க்கதரிசிகள் எல்லாம் அடிக்கடி ஓடி செடிக்கிற படுத்துக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, செடிக்கிற படுக்காதப்பா, உன்னதமான நிலவுக்கு கிளம்பு படு. அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 91 சொல்லுது, கொரோனா காலத்துல நம்ம எல்லாரும் சொல்ற ஜெபம், உன்னதமானபடி மறைவில் இருக்கிறவர் சர்வவல்லமையுள்ள நிழலில் தங்குவா, நிழலில் தங்குவா. வெயிலுடைய அருமை எங்கதான் தெரியும்? நிழல்தாங்க தெரியும். இந்தியாவில் அடிக்கிற மே மாசம் அடிக்கிற வெயிலுக்கு மலேசியால சுகமா இருக்கும். சில நேரத்தில் மலேசியா அடிக்கிற வெயிலுக்கு சுவிட்சர்லாந்து சுகமா இருக்கும். எல்லாம் கவனிங்க, நிழலில் தங்குவா, கர்த்தருடைய நிழல். ஒரு தேவமனுஷர் சொல்றாரு, போவாஸ் ரூபகன் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய செத்தர்களின் கீழே நிழல்ல பாதுகாப்புல அரவணைப்புல வந்த உனக்கு நல்ல சுகமான வாழ்க்கை உண்டாவதாக. நீ வாலிபர்கள் பின்னாடி போகாம சேவைகளின் தேவனாய் கர்த்தருக்கு பின்னாடி வந்தே நீ ஆசீர்வாதமாக இருப்ப. யாருடைய நிழலுக்கு ஓடுகிறாய்? இதை கேட்கிற நண்பு தேவர்களே, யாருடைய நிழலுக்கு ஓடுகிறாய்? உன்னதமான நிழலுக்கு ஓடுகிறாயா? சூறை செடிக்கு போறியா? அதுக்கு பேரே பாருங்க, சூறை. ஒரு எழுதிய சொல்லுங்க, அந்த செடிக்கு பேர் என்ன? சூறை. சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியாவில் சொல்லுவாங்க, சூறைன்னா டேர்ட்டி, டேர்ட்டி ஃபெலோ. கைகள் வாங்க சாப்பிடுறது, 1 மாசம் நாள் குளிக்காம இருக்கிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை பல்லு விளக்கிறது, அதுக்கு பேர் தான் சூறை, டேர்ட்டி, சூறை செடி. இந்த செடி குறித்து நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு, நேரம் இல்ல. இந்த செடியினுடைய தன்மை என்னன்னா, அதனுடைய காற்று மேல பட்ட உடனே அவங்க மேல விஷம் பாய ஆரம்பிச்சிருமா, கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு நஞ்ச ஆரம்பிச்சிருமா, கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல அந்த விஷம் படும்போது அவங்க உடம்புல அந்த விஷம் பாய்ந்து அந்த நஞ்சு பாய்ந்து அது நிமித்தம் அவருக்கு மரணம் ஏற்படுமா? எத்தனை பேருக்கு வேப்ப மரம் காற்று நல்லா இருக்கும்? வேப்ப காத்து குளிர்ச்சி, ஆமா தானே பிரதர்? வேப்ப காத்து நிழல் எப்படி இருக்குன்னா சில்லுன்னு வரும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்தியாவில வேப்ப மரம் எல்லா ஊர்லயும் வைப்பாங்க. மாமரம், வேப்ப மரம், பெரிய ஆலமரம், அரச மரம், இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு நமக்கு. எதுக்காக? நம்முடைய சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த குளிர்ச்சி. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பாதுகாக்கிற ஒரே ஒரு மரம் இருக்கு, அதுதான் இயேசுவின் சிலுவையின் மரம்.
அந்த இயேசுவின் நிழலுக்குள்ள ஓடிவா, இயேசுவின் பாதுகாப்புக்குள்ள ஓடிவா. உன்னை அவர் பாதுகாக்க விரும்புகிறார். நடந்தது என்ன? ஆண்டவர் சொன்னாரு, அங்கிருந்து சூரச்செடிக்குள்ள இருக்கிறவனை பார்த்து சொன்னாரு, அவனை தட்டி அவனை எழுப்பி அவனுக்கு ஒரு நல்ல சுடப்பட்ட அப்பத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்து, எலியாவே சாப்பிடு, திரும்பி போய் படுத்துட்டாரு. இவர் நினைச்சிட்டாரு, சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் செத்துடலாம் நினைச்சு. நிறைய பேர் நினைக்கிறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாகலான்னு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாக முடியாது. இந்த சாப்பாடு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சாப்பாடு. வேதம் சொல்கிறது, வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஜீவப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஜீவப்பம் நானே என்கிற இயேசு. வேதம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வயதில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்போம். இன்றைக்கு ஒரு பிழைக்க வைக்கிற வார்த்தை, இங்க உங்கள் வாழ்க்கையை பிழைக்க வைக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். எலியாவை பிழைக்க வைத்தார். பாருங்க, அதுக்கு கீழே எலியா சாப்பிட்டு மீண்டும் மீண்டும் படுக்கிறாரு. எலியாவை கொண்டு வரார். ஆண்டவர் கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துறார். அந்த இடத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருது, ஒரு பெரிய காற்று அடிக்குது, ஒரு அக்கினி வருது. அங்க ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது. அவர் மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார். இந்த நாளிலே காலை விடுதலை இப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறார். உங்களோடு அவர் மெல்லிய சத்தத்தில் பேசுகிற ஒரு கர்த்தர், மெல்லிய சத்தத்தோடு உங்களோடு பேசுகிற கர்த்தர், மெல்லிய சத்தத்தோடு உங்களோடு இடம்பெறுகிற கர்த்தர். நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, நீங்க இருக்கிற இடத்துல அப்பா என்னை ரட்சியம் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. எலியா பாடுபவர் தான், எலியா ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் தான். ஆனாலும் சில நேரம் ஒரு சில மரணம் வருவது, பிராணனை காக்கிறதுக்கு அவருக்கு மரண பயம், மன பயம், மண்டியில பயம், மான பயம், பரிசுத்தத்தை தேவனுக்கு காத்திருக்க பயம், போவாண்டவன் சொல்லி ஓடி ஒழிய வேண்டிய சூழ்நிலை. இந்த பகல் வேளையில ஆண்டவர் சொல்றது, நீ மண்டியில பயப்படாது, முழங்கால் படியிட பயப்படாது. எந்த முழங்கால்களை நீ முடக்கிறாயோ அங்கே நீ முடக்கும் போது உனக்கு உண்மை சாப்பிடு முடக்கப்பட்டு போவா. வேத சொல்வது, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகி எதிர்த்து நிற்க ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். அந்த பலன் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஜீவிக்கிறார், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது? இந்த எலியா ஆசைகளை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த ஆசைகள் எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த எலியாவுக்கு இருக்கிற சாவை எலிசாவுக்கு இருக்கிறது. எலிசா ஏகவை அபிஷேகம் பண்ணுகிறார். ஏகோ இயேசுவை மேற்கொள்வது. அல்லேலூயா. இஸ்ரவேல் அதிகாரங்களை மேற்கொள்கிறார். உங்கள் கையில சில நேரத்தில் நம்ம கையை பார்த்து சொல்றோம், ஐயா இந்த கையா, ராசி இல்லாத கையில இந்த கையா, சி இந்த கையில எந்த ஒரு நன்மை எனக்கு வந்ததில்லை. நான் சொல்றேன், இது உங்க கையா இருந்தா நன்மை வராது. இது ஆண்டவரோட இணைஞ்சா ஒரு ஆசீர்வாதம் பார்ப்பீங்க. அல்லேலூயா. இது தேவனோடு இணைந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சிறு பிள்ளை தன் கையில் இருந்த 5 மீனையும் சீசர் கையில கொடுத்தான். சீசர் ஏற்று கையில கொடுத்தான். அது 1000 ஆசீர்வதிக்கப்பட்டது. 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். 12 கூட நிறைய மீதி எடுக்கப்பட்டது. உங்கள் கையில் உள்ளதை இயேசுவுக்கு கொடுங்க. உங்களை இயேசுவுக்கு கொடுங்க. சூழல் செடியை தேடாத, ஆமணக்கு செடியை தேடாத, பாவத்தை தேடாத, நிலவை தேடாத, சர்வ வல்லமையுடைய நிலவுக்குள் ஓடிவா பிரியமானவரே. கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசிங்க. இந்த வசனத்தை கட்டாயம் நீங்க எடுத்து வாசிங்க. என்ன நடந்தது தெரியுமா? 2ஆம் அதிகாரம், அங்கே எலியாவும் எலிசாவும் ஒரு தேசம் 3 தேசங்களுக்கு போகிறார்கள். பெத்தேல், எரிகோ, அடுத்ததாக யோர்தான். அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் 11ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 2:11 சொல்கிறது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா வாசிங்க, சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு ஏறி போனார். பரலோகத்துக்கு எங்க ஏறி போகிறோம்? சூரத் எலியா
பரலோகமா? போராடவே எவ்வளவுங்களா? இல்ல, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய். நாம் நம் குடும்பத்துக்காக தேவன் ஒரு சமயம் குடும்ப சூழ்நிலை, நீங்க சூழ்நிலை பார்க்க வேண்டாம், இயேசுவை பாருங்க. நம்மை சுற்றி இருக்கிற நெருங்கி இருக்கிற பாவத்தை பார்க்க வேண்டாம், நெருக்கத்தை பார்க்க வேண்டாம், இயேசுவை பாருங்க. தேவன் கண்ணையில் நடக்கும்போது இந்த காட்சி பார்த்தார், அங்க இருக்கிற வெள்ளத்தை பார்த்தார், புயலை பார்த்தார். எனக்கு ஒரு டவுட், பேருக்கு உண்மையாக நீச்சல் தெரியுமா? ஏன்னா பேருக்கு ஏற்கனவே மீன் பிடிக்கிறவா இருக்கிறார். இவர் பார்க்காத நீச்சலா? இவர் பார்க்காத கடலா? இவர் பார்க்காத கடல் ஆழமா? ஒரு தடவை இயேசு உயிர்த்தெழுந்து அவருக்கு தரிசனமாகும் போது சுயன சுமடிச்சார். ஆனா இந்த கடலையும் காற்றலையும் பார்த்தா பேருக்கு பயந்து உள்ள போய் இயேசுவே காப்பாற்றும். அவருக்கு என்ன தெரியுமா? பார்த்தவர் இயேசு, ஆனா நடந்து வர இவருக்கு உள்ள சந்தேகம், இது இயேசுல வேலையாகும். இயேசுவை பார்க்க வந்துட்டா, இயேசு நம்பி வந்துட்டா, சந்தேகப்படாதே. நீ யோசிக்காதே, மற்றவரை பார்க்காதே, உலகத்தை பார்க்காதே, புறங்களை பார்க்காதே, சூழ்நிலையை பார்க்காதே, பிரச்சனையை பார்க்காதே, நெருக்கத்தை பார்க்காதே. உன் பார்வை, உன் சிந்தனை, உன் எண்ணங்கள் முழுவதும் சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். இந்த ஏரியா தான் சொன்னாரு, போவதற்காகவே ஜீவன் என்ன செய்ய எடுத்துக்கங்க. இந்த நாளில் நாம் சொல்லி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா? இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி தலைகளை தாக்கி ஜெபிக்க போகிறோம். அவருடைய நான் விசேஷமானவன், ஒரு இளையாவின் ஆவி எனக்குள்ளானவனே, நீ எனக்குள்ள இருக்கிறபடினால இந்த வார்த்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு வேறொருவருக்குள்ள கத்த பேசிக் கொண்டிருக்கிறார். அவங்க உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, அவரை வேறொருவரை விட்டு விலக மாட்டார். அவர் அனைத்து அவர் ஒருவரை கைவிட மாட்டார். உங்கள் அனைத்திற்கான நோக்கம் இருக்கிறது, உங்கள் அனைத்திற்கான திட்டம் இருக்கிறது. என்ன நோக்கத்துக்கு அழைத்தாரோ அதை நிறைவேற்றிய சொல்லுவார். இந்த வார்த்தை கேட்கிற சிலர் நினைக்கலாம், போவதற்காக ஜீவன் எடுத்துக்கங்க, எல்லாரும் சொல்ற ஜீவன் எடுத்துக்கங்க, ஒரு துக்கரசி ஜெயிக்கலாமா? சூழ்நிலை மனுஷனாக இருந்து பார்க்கும்போது ஐயோ என்னால முடியல, ஐயோ என்னால முடியல. சில ஊழியக்காரங்க சொல்லலாம், என்னால முடியல, இந்த ஊழியத்தை செய்ய முடியல, இந்த ஊழியத்துக்கு நான் என்னால வெளியே கொடுக்க முடியல, காசு கட்ட முடியல, என்னால நிறுத்த பாதிக்க முடியல. உன்னால முடியாது மகனே, உன்னால முடியாது மகனே. இந்த குடும்பத்தோடு, இந்த மனைவியோடு, பிள்ளைகளோடு வாழ என்னால முடியாது. ஆனா உனக்கு நான் செயல்படுவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு வேண்டிய தைரியத்தை தருவேன். நீ என்னோடு வருகிறே, நான் உயர்த்துவேன். வார்த்தை கேட்கிறேன், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரிசுத்த நாளிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருமே உங்களுடைய ஆசீர்வாதம் தங்குவதாக, இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பதாக இயேசு நாமத்தினால. ஒரு சமயம் வெளியாகும்போது ஒரு மனபயத்தின் ஆவி, மனபயத்தின் ஆவி, மண்டியிட்டு செபிக்கக்கூடிய பயத்தின் ஆவி, மாதம் போயுமே ஐயோ கம்பளை கையில சாவரா, எசலேயை கொள்ளுவதா என்று ஒரு மான பயத்தின் ஆவி இருக்குமானால், இப்போது அந்த பயத்தின் ஆவி, மரண பயத்தின் ஆவி, மரண கண்ணின் ஆவி, மன பயத்தின் ஆவி, மண்டியில இருக்கிற ஆவியை வெளியே வா. சொல்லிக்கிறேன், சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறேன், என் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் கரங்களை கொண்டு God bless you all. God bless you all.